ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் மசாலா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரோட் சைட் கடைகளில் மோஸ்ட்லி காளான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம முட்டைக்கோஸை வச்சு ரோட் சைட் காளான் மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். காளான் மசாலா செய்கிறதுக்கு நான் 250 கிராம் முட்டைக்கோஸை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்திக்கிறேன். முட்டைக்கோஸை கட் பண்ணும்போது ரொம்பவே பொடியாக கட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸை பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைக்கோஸை மட்டும்தான் வச்சு பண்ணணும்னு இல்லை, இது கூட நீங்கள் காளான் கிடைச்சாலும் காளானும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, இது கூடயே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை ஜாஸ்தி ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இது பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் வரும். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கிறேன். இதை ரொம்பவே சின்ன சின்னதாக பிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3-4 பிச்சு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு காளான் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து நம்ம கிரேவி செய்யும்போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைக்கோஸை பொரித்து பேலன்ஸ் இருந்த ஆயிலை தான் இதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போட்டாலே போதும். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடயே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு.
இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா அது 2 ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோஸை மசாலா பரட்டி எண்ணெயில் போடும்போது நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்மளோட காளான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, ரோட்டு கடைகளில் செய்கிற மாதிரியே. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த காளான் மசாலாவை இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக துருவின கேரட். சுவையான ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.